கும்பராசி நண்பர்களுக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. படிப்பாற்றல் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்கள் மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து பேசுவீர்கள். அதனால் யாரையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு சொல்லிடாதீங்க. ஏன்னா இது குடும்பத்தில் பாதிப்பே. உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணாலே குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்குது, ஆனால் அதை என்கேஷ் பண்ண முடியல. ஏன்னா எதிரிகள்கிட்ட போய் பணம் மாட்டின்னு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் 4ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தூக்கத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற நேரம். ஏன்னா தூக்கம் கெடுதி. அதாவது தூக்கம் ஒழுங்காக வராது. தூக்கம் வராததுனால என்ன பிரச்சனையாகுது? உங்களுடைய உடம்பு ரெனோவேட் ஆக மாட்டேங்குது, ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க, க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, இல்லை செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பணம் வெளியில் மாட்டிகிட்டு இருக்கு. வருமானம் வரமாட்டேங்குது. இந்த வருமானம் வராததுனால சில இடத்துல உங்களுடைய கௌரவ பிரச்சனை இருக்குது. நீங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் 10ஆவதுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்றா உங்களுக்கோ இல்லை உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கிட்டையும் நீங்கள் பேசி தான் வாங்கணுமே தவிர சண்டை போட்டு வாங்க முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸுக்கு போகிறேன், மிரட்டுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த போலீஸ் சார்ந்த விஷயங்களில் இப்போ தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது இந்த ரோட்டில் போகும்போது எவனாவது தகுதி குறைவான நபர்களுடன் சண்டை போடுவது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த நபர்களுக்கான சாதகமான நாட்கள் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னா 2ஆம் தேதி காலை 9 மணி முதல் 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான நாட்கள். இந்த டேஸில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் வரக்கூடிய எதிர்ப்புகள் கூட இந்த நாட்களில் குறையும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா குழப்பத்தையும் எதிரிகளையும் சங்கடத்தையும் வர வைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி 8ஆம் தேதி மாலை 6 மணி 39 நிமிடம் முதல் ஜனவரி 11 விடியற்காலை 4 மணி 52 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம் எதிரிகளை உருவாக்கும், லீகல் பிரச்சனைகளை உருவாக்கும். அதாவது போலீஸ் கேஸ் ஆகும், இல்லை கோர்ட்டு கேஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் பிரச்சனையை உண்டு பண்ணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை, ரகசிய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2025 அவமானப்படும் ராசிகள்னு சொன்னோம். அதே மாதிரி 2026 அவமானப்படும் ராசிகளில் கும்பராசியும் வருது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் கும்பராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. லாப குறைவு ஏற்படுகின்ற மாதம். அதனால் நீங்கள் விவசாயத்துலேருந்து பெருசாக வருமானம் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக விவசாயம் இப்போ ரொம்ப டைம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா மகர மாதம், அதாவது தை மாதம் பிறந்திருக்கு, நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணலாம், ஏதாவது செலவு பண்ணலான்ட்டு குடும்பத்தில் நல்ல விஷயம் நடத்தலான்னு.
ஆனால் லாபம் இருக்குது, ஆனால் வருமானத்தை பார்க்க முடியல. வருமான தடை ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் எதை போய் கேட்டாலும் சண்டை தான் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் ஹெல்த்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க குடும்ப தலைவிகள். குடும்பத்தில் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதம் மட்டும்தான். கணவன்கிட்ட பேசினா சண்டை, பையன்கிட்ட பேசினா சண்டை, பொண்ணுக்கிட்ட பேசினா பிடிவாத குணம். இப்படி யாருக்கிட்ட, சரி அம்மாக்கிட்ட பேசினா அம்மா ஏற்கனவே படுத்த படுக்கையாக இருக்கா. மாமியார்கிட்ட பேசலான்னு போனால் ஏற்கனவே அவள் உங்கள் பேரில் காண்டில் இருக்கா. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, ஒன்னால தான் என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போனான். ஆக்சுவலாக அவன் போனதே அவங்க அம்மானால தான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அம்மா சொல்ல மாட்டான், எங்கள் அம்மானு சொல்ல மாட்டான், உங்களை தான் சொல்லுவான். ஸோ குடும்ப தலைவிகளுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் இடியும். எல்லாருமே உங்களை தப்பாக தான் சொல்லக்கூடிய நேரம். அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு உங்களுடைய மன உளைச்சலையோ மனஸ்தாபங்களையோ வெளியில் கொட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு பேசிஃபிகேஷன் வராது, சொலைஸ் கிடைக்காது. ஆமாம் நீ பேசின இல்லை, அதனால தான் வந்தது. நான் எங்கடா பேசினேன், ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்கிற மாதிரி, நான் ஏன்டா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன், அது மாதிரி நான் எங்கடா பேசினேன். நான் பேசாத விஷயத்தை எப்படா சொல்லுவீங்க அப்படின்னா கேட்டால் பதில் வராது. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். எதிரிகளால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டாத சூழ்நிலை ஏற்பட்டு வீட்டு வாசலில் 10 பேர் கத்துவான், ஏன்டா பணம் கட்டல, எப்படா எனக்கு பணம் தருவேன்ட்டு. பேங்க்கில், பர்சனல் லோனில், கிரெடிட் கார்டில் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் முதல்ல ஆரம்பிங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய மாதம், அதுவும் குறிப்பாக ஜனவரி 15 பொங்கல் தாண்டித்துன்னு ரிப்பப்ளிக் டே வரத்துக்குள்ளார 10 பேர் உங்கள் வீட்டு வாசலில் கத்திட்டு போவான். பணமுடை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் அவமானங்கள் ஏற்பட்டு பதவி இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்பை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வண்டி வாகன வகையில் வெளியில் செல்லும்போது ரேஷ் டிரைவிங் சங்கடத்தை ஏற்படுத்தும், பண இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம், ஹயக்ரீவ பெருமானை வழிபட வேண்டும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. பாதி பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹயக்ரீவர் படிப்பு கடவுள் அப்படின்ட்டு. அறிவை கொடுக்கக்கூடிய கடவுள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் பேரில் வரக்கூடிய அவமானங்கள் கூட உங்களை பாதிக்காத வண்ணம் மனநிலை ஸ்திரத்தன்மை ஸ்தித பிரஜனாக வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நமக்கு நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.